இந்தியாவோட எக்கனாமிக்கல் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரோடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய ரோடோட டிசைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை யார் டிசைட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் இந்தியன் ரோட் காங்கிரஸ். இதை காமனாக ஐஆர்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஆர்சி 1934 ஃபார்ம் பண்ணப்படுது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ரோடோட டெவலப்மெண்ட் ப்ராப்பராக கோஆர்டினேட்டடாக இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஹைவே இன்ஜினியர்ஸும் சேர்ந்து ஒரு சென்ட்ரல் டெக்னிக்கல் பாடி ஃபார் ரோட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் ஐஆர்சி. இந்த ஐஆர்சி ஆனுவல் செஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் ஹைவே இன்ஜினியர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் சேர்ந்து நியூ டெக்னாலஜி அண்ட் ப்ராப்ளம்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரோட் அண்ட் பிரிட்ஜஸ்க்கு டிசைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு காமன் ஸ்டாண்டர்டை உருவாக்குறது தான் அவங்க வேலை. இந்த டிஸ்கஷனை பேஸ் பண்ணி ஐஆர்சி கோட்ஸ், கைட்லைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு ஐஆர்சி 37 தான் ஃபாலோ பண்ணணும். ரிஜிட் பேமெண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு ஐஆர்சி 58 தான் ஃபாலோ பண்ணணும். ஐஆர்சிஏ எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்கன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க என்ன செய்வாங்க தானே இங்கே யோசிக்கிறீங்க. இவங்களோட வேலை என்னன்னா ஹைவேவை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும், டோல் பிளாசாவை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும், குவாலிட்டி அண்ட் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதும் தான் இவங்க வேலை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் அண்ட் கைட்னஸ் கொடுப்பாங்க. என்ஹெச்ஏஐ இம்ப்ளிமெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஐ எம் ரோகேஸ்வரன், சிவில் டிபார்ட்மெண்ட், செகண்ட் இயர். தேங்க்யூ.